ஹலோ கைஸ், இது நம்ம எஸ்பிஐ கோர்ஸ் அப்டேட் வீடியோ. சரிங்களா? சில குட்டி குட்டி டவுட்ஸ் கேட்குறாங்க, அதை கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தான் டே 1. சரியா? இன்றைக்கி தான் டே 1. ஸோ இன்றைக்கி டே 1ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா வீடியோ லோட் ஆயிரும். ப்ரீவியூ கிளிக் பண்ணணும். சரியா? நிறைய பேர் இந்த பட்டனை கிளிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரீவியூ கொடுத்தீங்கன்னா லோட் ஆயிரும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஃபோன்லேயோ லேப்லேயோ ஓப்பன் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணிவிட்டு கேஷே கிளியர் பண்ணிவிட்டு, கேஷேன்னு ஒன்று இருக்கும், அந்த கேஷேலாம் முடிஞ்சால் கிளியர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? உங்களுக்கு எந்த சிக்கலுமே உங்களுக்கு வராது, ஹேசில் ப்ராப்ளம் இருக்காது. அப்படி ஒருவேளை இதை தாண்டி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஏன் நம்பர் நான் தரேன், இல்லை அப்படின்னா நம்ம டீமில் இருக்கிறவருடைய நம்பர் ஒரு தரேன். இதை நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கூட தான் இருப்பாங்க வர்ற வரைக்கும், உங்களுக்கு ப்ராப்பராக வர்ற வரைக்கும் கூட தான் இருப்பாங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம். சரியா? ஐயோ நம்ம காசு வேஸ்ட் ஆகிடுச்சு, வீணாயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்படி ஒன்றும் ஆகாதுங்க, பயப்படாதீங்க. சரியா? 8637639114 அருண் நம்ம டீமில் இருக்கிறவர். சரியா? 8637639114 இது அவர் நம்பரு, இது என் நம்பர். காலையிலேருந்து நிறையா பேர் சொல்லிட்டாங்க, பேசிட்டாங்க. ஸோ இது கரெக்டாக ஒரு 5 பேருக்கு இந்த பிரச்சனை வருது. மற்ற எல்லாருக்குமே ஓகே, லைட்டாக சிக்கலாகுது, அப்புறம் அவங்களுக்கே சரியாயிடுது, ஓப்பன் ஆகிடுது. மற்றபடி ப்ராப்ளம் இல்லை. இந்த 2 நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு நேற்று மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே டுடே ஆர் டுமாரோ உங்களுக்கு நான் 250 போட்டு விட்டுறேன். நீங்கள் கோர்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் போட்டிருந்தீங்க, ஒரு 15 பேர்கிட்ட போட்டிருந்தீங்க. 15 பேர் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் வந்தாங்க. எல்லாருக்குமே நான் முடிஞ்சால் போட்டு விட்டுறேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன் எப்படி போடுறீங்க அப்படின்னா, நம்ம டீம்லேயே 2 பேர் ஸ்பான்சர் பண்ணுறேன்னாங்க. நம்ம டீமில் ஒருத்தங்க வந்து 4 பேருக்கும், இன்னொருத்தவங்க 2 பேருக்கும். நம்ம கூட வேலை பார்க்குறவங்க தான், நம்ம பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். 4 பேருக்கு ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணேன் அப்படிங்காங்க, இன்னொருத்தங்க 2 பேருக்கு ஸ்பான்சர் பண்ணுறேங்காங்க. ஸோ இவங்களே இந்த 6 பேருக்கு ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க, மீதி பேருக்கு நான் பண்ணிடுறேன். சரியா? இது ஒரு நல்ல விஷயம். நம்ம ஒரு நல்லது எடுத்து பண்ணும்போது கூட சேர்ந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, இப்படி உதவுறவங்களுக்கு. அதே மாதிரி டே 2 இன்றைக்கி நான் போட்டுட்டேன். சரியா? ஆக்சுவலாக இன்றைக்கி தான் டே 1. இன்றைக்கி நீங்கள் டே 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரியா? கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணி, ஐயோ இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்கை, ஐயோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இங்கே நான் வீடியோஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அதே மாதிரி மெயின்ஸ் அசஸ்மெண்ட் இஸ் ஃபார் டே 2. இங்கே பாருங்கள், லாக் ஆகி இருக்குது. டே 1ல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரீவியூ மாதிரி இருக்கா, ப்ரீவியூனா நீங்கள் பார்த்துக்கலாம். டே 2ல் லாக் ஆகி இருக்குங்கும் போது நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும், இல்லைன்னா இது ஓப்பன் ஆகாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த கோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், பை நவ் இருக்காது, ஏன்னா நான் வாங்கிட்டேன்னா பை நவ் இருக்காது. சரியா? அதே மாதிரி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டே 2 இது ஓப்பன் ஆயிரும். சரியா? உங்களுக்கு அமௌண்ட் டெபிட் ஆயிரும். பே பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் டெபிட் ஆயிரும். உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். சரியா? ஸோ ஒருவேளை மெயில் வரலை, இது நிறைய பேர் கேட்டாங்க, மெயில் எங்களுக்கு வரல, பே பண்ணிட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியலை அப்படிங்கும் போது இதை வச்சு செக் பண்ணிக்கிடுங்க. டே 2 உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? பக்காவாக உங்களுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதிலேருந்து நீங்கள் ஆல்டர் பண்ண சொன்னீங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம், இப்படி எங்களுக்கு மாற்றுங்க. ஒவ்வொரு வீக்குக்கும் நம்ம மாற்றுவோங்க. எவ்ரி வீக்குக்கு ரீடிங்கை டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கொண்டு போவோம். இப்போதைக்கு லாங் ரீடிங் 20 minutes கண்டினியூஸ் ரீடிங், அந்த ப்ராக்டிஸ். இந்த ரீடிங் PDF ஓப்பன் பண்ணிங்கன்னா 20 நிமிஷத்துக்கு ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீட் பண்ணி பழகுங்க, நல்ல விஷயம். அங்கே போயிட்டு நம்மளுக்கு நிறைய ரீடிங் தேவைப்படும், ரீட் பண்ணி பழகுங்க. இதுக்கான டெஸ்ட்டு டே 2க்கான டெஸ்ட்டு சாயங்காலம் வந்துடும். இன்றைக்கி டே 1 நல்லா புரிஞ்சுக்கணும், திங்கக்கிழமை டே 1. சரியா? நாளைக்கான டெஸ்ட்டு இன்றைக்கி சாயங்காலம் வந்துடும். நாளைக்கு அதை போட்டுடணும், கரெக்ஷன் வீடியோவும் வந்துடும்.
ஸோ படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம், கியரை ஏற்றுறோம், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம், அடித்து தூக்கி போய்கிட்டே இருக்கும். புரியுதா? வேறு எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ, டாட்டா, பை பை.